ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரசப்பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா ஒரு கையளவு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, நல்லா மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி தேவைன்னா போட்டுக்கலாம், போடாமலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா பல்ஸ் முள்ள போட்டு 2-3 டைம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேவைன்னா புளியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்டாக வர தண்ணியை அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த நம்ம போட்டிருக்க மசாலாவுக்கு போட்டிருக்கோமோ அந்த அளவு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பானிபூரியை பொரிச்சு நல்லா முட்டைகள்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த ரசம் ரெடியானதுக்கப்புறம் அதில் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு உப்பு பார்த்து வச்சுக்கலாம். சைடில் எடுத்து உருளைக்கிழங்க அவிச்சு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்க மசித்து நல்லா குட்டி குட்டியாக மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், இந்த காயப்பொடி 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உடச்சி வச்ச பூரி, அது கூட இந்த உருளைக்கிழங்கு மசாலா, புதினா தண்ணி வச்சு சாப்பிடுங்க. கடைக்கே நீங்கள் போனால் வீட்டிலே செம்ம டேஸ்ட்டாக பானிபூரி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.